இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வரும் ஏப்ரலில் ராஜ்யசபாவில் இருந்து 37 எம்பிக்கள் ஓய்வு பெறுகின்றனர். இதில் காங்கிரசின் திக் விஜய் சிங்கும் ஒருவர். மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரான இவர், எனக்கு மீண்டும் எம்பி பதவி வேண்டாம் என சொல்லிவிட்டார். இவருக்கு பதிலாக காங்கிரஸில் இருந்து யார் எம்பியாக போகிறார் என்பதை ராகுல் முடிவு செய்து விட்டாராம். அவர்தான் மீனாட்சி நடராஜன் என்கின்றனர் காங்கிரசார். ஏற்கனவே லோக்சபா எம்பியாக இருந்தவர் மீனாட்சி. தமிழராக இருந்தாலும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர். தமிழ் அதிகமாக தெரியாது. நம்ம ஊர் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போல மீனாட்சியும் ராகுலுக்கு மிகவும் நெருக்கமானவர். லோக்சபாவில் பாஜகவுக்கு தலைவலி தர ஜோதிமணி, சுதா போன்ற பெண் எம்பிக்கள் உள்ளனர். சமீபத்தில் பிரதமர் மோடி சபைக்கு வராததற்கு இவர்கள்தான் காரணம் என சொல்லப்பட்டது. இதேபோல அதிரடியாக ராஜ்யசபாவில் செயல்பட காங்கிரஸில் யாரும் இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே போன்ற வயதான எம்பிக்களால் ராஜ்யசபாவில் பாஜவை தாக்க முடியவில்லை. இதனால் 52 வயதான மீனாட்சி நடராஜனை ராஜ்யசபா எம்பியாக நியமிக்க ராகுல் முடிவு செய்துள்ளார். பாஜ வட்டாரங்களில் மீனாட்சியை அர்பன் நக்சல் என அழைக்கின்றனர். அவரது நடவடிக்கைகள் பாஜகவுக்கு பிரச்சினையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இவர் ராஜ்யசபாவுக்கு வந்தால் லோக்சபா போல ராஜ்யசபாவிலும் அடிதடி ஏற்படலாம் என கூறப்படுகிறது.